இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பலூன் மாலி ஃபிஷ் இருக்குல்ல, அந்த மீனுக்கு வந்து சின்ன சின்ன மீன்களை வந்து நம்ம உணவாக கொடுக்கலாமா அப்படின்றது தான் எனக்கு வந்து இந்த கேள்வி. ஸோ பலூன் மாலியை பொறுத்தளவுக்கு அது நார்மல் மாலி இருக்குல்ல, அதோடைய ஒரு டைப் அவ்வளோதான். இந்த இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஃப்ரை தான் வந்து ஃபீட் பண்ணணுன்ற எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஒரு நார்மல் மாலி ஃபிஷ்ஷுக்கு வந்து 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த மீன் வந்து ரொம்ப நல்லாவே க்ரோத் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ மாலி ஃபிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரைலாம் ஃபீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லாவே வந்து மீன் வளரும். நார்மல் ஃபுட்டு, அந்த ஃபுட்டை வந்து போதுமான அளவு கொடுங்க. ரொம்ப அதிகமாக ஃபீட் பண்ணிடக்கூடாது. ஒரு மீனுக்கு வந்து 2 இல்லாட்டினா ரொம்ப அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 3 பெல்லட் அவ்வளோதான். நான் சொல்கிறது வந்து 3 பெல்லட் அப்படின்றது வந்து நல்லா பெரிய மீனாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 பெல்லட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுவுமே வந்து 2 பெல்லட்டே போதுமானது தான். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னால மீனுக்கு வந்து 2 பெல்லட் அப்படின்றது வந்து போதுமானது தான். அதே மாதிரி நீங்கள் இல்லை இன்னும் என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் வந்து நான் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வேணும்னா அதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் ஃபுட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் கூட ஒரு 2 டைப் ஆஃப் ஃபிஷ் ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக, இப்போ ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ வந்து நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு வாங்கி உங்களோட பலூன் மாலிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபிஷ்ஷோடைய சைஸுன்றது நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மீன் குட்டி போடும்போது, அதாவது ஒரு 10 மீன் பிழைக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு 15 மீன் வரைக்கும் அது வந்து உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி அதோட கலரு, அதோட க்ரோத் எல்லாமே நல்லாவும் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டோட டைப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாமே தவிர அதுக்கு வந்து ஃப்ரை தான் ஃபீட் பண்ணணும். அதாவது ஃப்ரைன்னா சின்ன சின்ன குட்டி மீன்களை வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக வீடியோ அப்படின்ற மேக் பண்ணுறேன். ஸோ இதே போல் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். பை.